வெரிகோஸ் வெயின், இந்த காலில் நரம்பு சுருள்தல், இந்த வெரிகோஸ் வெயினுக்கான குரு வைத்திய உணவே மருந்த பார்க்க போறீங்க. பவுனம்மா மீண்டு வந்துட்டு இருக்கிற தருணம். சோ இந்த காலில் இருந்தது போயிருச்சு முழுக்க. சோ 80% மீண்டு வந்துட்டாங்க. இந்த 20%க்காகத்தான் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? சோ இப்ப இதுக்கு ஏற்ற உணவு பக்கத்துல வச்சிருக்கிறேன், தெளிவா பாத்துங்க. மீன் சரிங்களா, அதுல நம்ம சேர்த்து இருக்கிற இன்கிரீடியன்ஸ்கள் இன்னும் முன்னாடி சைடு பாத்துங்க. சோ இதே காலில் முன்னாடி பின்னாடி இருக்கு. சோ இந்த காலில் பின்னாடி இருந்தது பாத்தீங்க, இந்த காலில் பாருங்க இதுலயும் இருந்தது சுத்தமா போயிருச்சு. இது இவங்களுடைய வலது இது இடது இல்லைங்களா? இது இடது முடிஞ்சது, இது வலது கால். திரும்புங்க நீ. சோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெளிவா பாத்துங்க. சோ இதுல இருந்து இந்த 20% ஓட்டுறதுக்கு தான் முயற்சிக்கிறோம். சோ சக்சஸ் ஆயிருவோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம், பாத்துக்குங்க. இது வரைக்கும் கடந்து வந்த பாதை. சோ இந்த மீன்ல என்னென்ன இருக்குது, omega-3, omega-6, omega-12, அதோட இன்னும் பாத்தீங்க அப்படின்னு நம்ம இதுக்கு பேஸ்டா தயாரிச்சிருக்கிறது என்னங்க, இஞ்சி, பூண்டு, குருமிளகு, இரும்பு கடாயில வறுத்த கல்லுப்பு, நாட்டு ரக மஞ்சத்தூள், வரமிளகா காம்போட. ஸோ ரிச் விட்டமின் சி தி பெஸ்டா எடுத்திருக்கிறோம் வித் புரோட்டீனோட. ஸோ இது உள்ள போய் இந்த ரத்த நாளங்களை நம்மளுக்கு குணப்படுத்தி கொடுக்கணும். இங்க இருக்கிற வீக் ஆகிறதையெல்லாம் வெளியே எடுக்கணும், இங்க இருக்கிற கழிவுகள் அகற்றணும். அதுக்கேற்ற குரு வித்தையும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே காலையில ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை செய்து இந்த வெரிகோஸ் வெயினுக்கு மட்டும் தனியா செய்ய வேண்டிய ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டையும் செய்திருக்காங்க பவுனம்மா. நல்லா நோட் பண்ணணும், ஓகேங்களா? சோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிதளவுல தெரியாது. இப்ப இவங்க டெவலப் ஆகிருக்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. எல்லா டைமும் இது தெரியாது. இப்ப நின்னுகிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பவுனம்மா உட்காருங்க, இத தள்ளிக்கலாம் பாருங்க. உட்காரையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலுக்கு அந்த அளவுக்கு லோடு இல்லாததுனால பெரிதளவு தெரிவதில்லை. எப்படிங்க? சோ அதையும் கன்யூஸா பாருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதே காலில் மேல் சைடு மேல வைங்க. இங்க பாருங்க, மேல் சைடு பெரிதளவு இல்ல, பாத்தீங்கன்னா சிறுசா இருக்கு. இப்ப அந்த பக்கம் திரும்புங்க. இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி சைடுமே இங்க பாருங்க பெரிதளவுல தெரியாது. சோ லோடு குடுக்கியில தான் தெரியுது, சரிங்களா? லோடு கால் நிக்காதப்ப தெரியறது இல்ல. சோ இதுவே ஓரளவுக்கு மீண்டு வந்ததுக்கான அடையாளம், அதாவது மீண்டுகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கும் அடையாளம். முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க நின்னாலும் சரி படுத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வெரிகோஸ் வெயின் இருந்தது. இப்ப லோடு இல்லாதப்ப கம்மியாகுது, லோடு கொடுக்கறப்ப தான் சுருளுது. சோ முன்னேறி தான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ பவுனம்மா ஹாய் சொல்லிருங்க. சோ இப்ப பவுனம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரை காஞ்சிக்கிட்டு இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா இத வச்சு